சித்தி வா போலாம். ஓ கோவமா? பின்ன என்ன 2.5 hours இங்கேயே உட்காந்துட்டு இருக்கேன். என்னாச்சுன்னு எல்லாருமே கேக்குறாங்க. எனக்கு ரொம்ப இன்சல்ட் ஆயிடுச்சு. ஏன் வரல? மாமா கிட்ட தான் உன்னை பிக்கப் பண்ணா சொல்லியிருந்தாங்க. அவர் வரல, அதான் நான் வந்தேன். போதுமா? அவர்கிட்ட ஏன் சொன்னீங்க? அவருதானே ஒரு யூஸ்லெஸ் கேஸ்னு உங்களுக்கு தெரியும்ல. ஆமாண்ணா, லாஸ்ட் வீக் ஸ்கூல்ல என்னை பிக்கப் பண்ண வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸை கார்ல ஏத்திட்டாரு. நான் வந்து சத்தம் போட்டு இறக்கி விட்டேன். சரி சரி விடு, இனிமே நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். சரியா? வா போலாம். வாட்ச்மேன் அண்ணா, தம்பி போயிட்டு வரோம். போயிட்டு வாங்கப்பா. எவ்வளோ வெயிட்டா இருக்கு? வா போலாம். ஏறு போலாமா? அக்கா எனக்கு கொடுக்கா, ப்ளீஸ்க்கா எனக்கு கொடுக்கா. சிப்போடி. ஹாய். ஹாய். என்ன பண்றீங்க? விளையாடுறோம். மாமா ரூம்ல ஒரு லேப்டாப் இருக்கே, அது யாருது? அதான் எங்க அண்ணன்து. ஓஹோ, அதை ஓபன் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனா ஓபன் பண்ண முடியல. எப்படி ஓபன் பண்றது? அது பாஸ்வேர்டு இருந்தா தான் ஓபன் பண்ண முடியும். பாஸ்வேர்டா? பாஸ்வேர்ட்னா லேப்டாப்ல ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தா அதை செக்யூர் பண்றதுக்கு பாஸ்வேர்டு வைப்பாங்க. முக்கியமான விஷயம் வச்சிருப்பாரா? அப்ப கண்டுபிடிக்கணுமே. உனக்கு அந்த பாஸ்வேர்ட் தெரியுமா? தெரியுமே. ப்ளீஸ் 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 என் டார்லிங்ல சொல்ல. என் அம்முல ப்ளீஸ்டா சொல்லுடி. அதெல்லாம் முடியாது. நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். நீ எது கேட்டாலும் நான் வாங்கி தரேன். அப்படி என்ன டிஸ்கஷன் சொல்ல. இப்போ நான் என் பிஎஸ்பில இருந்து 2 பாட்டு ப்ளே பண்ணுவேன். அதுக்கு நீ டான்ஸ் ஆடணும். டான்ஸா? அப்பனா பாஸ்வேர்ட் இல்ல போ. டான்ஸ் எல்லாம் எனக்கு ஆட தெரியாதுடா. அப்பனா பாஸ்வேர்ட். ஐயோ, எப்படியாவது பார்க்கணுமே, இல்லைன்னா என் தலையை வெடிச்சிருமே. சரி ஆடுறேன். சொல்றியா? அம்போ. ஐயோ, ப்ளே பண்ண போறேன். கலசலா 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 வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுமா. சர்தா பீடா போலே என் பேர தமிழ்லுமா. எவனு ஏறலாமா கோட வகம் பசந்து இவத ரஜ நகம் சிறிடுவா. வேற டான்ஸ், வேற சாங். போதும் ப்ளீஸ்டா செல்லம். அப்பனா பாஸ்வேர்ட். ஐயோ, இந்த பாட்டெல்லாம் வேணாடா, பாஸ்வேர்ட் சொல்லுடா. கண்ணழகா காலழகா பொன்னழகா பெண்ணழகா எங்கேயோ தேடி செல்லும் விரலழகா வெட்டைகள் கோர்த்து கொள்ளும் விதமழகா. உயிரே உயிரே உனை விட எதுவும் உயிரில் பெரிதாயில்லையே. மாமா, ஏய் என்ன நடக்குதுங்க? அது வந்து அண்ணா, பாஸ்வேர்ட் கேட்டா உனக்கு நான் ஓட சொன்னோம். ஒண்ணுல. ஏய் கையெடு, அவ ஏதோ சொல்ல வரா. ஆமா, உங்க லேப்டாப் பாஸ்வேர்ட் வேணுமா? எது? லேப்டாப் பாஸ்வேர்ட். என்னோட லேப்டாப் பாஸ்வேர்டா? புள்ள பூச்சி மாதிரி இருந்துட்டு இங்க வந்து டிடெக்டிவ் வேலையா பாக்குறா? விடாதீங்க அவள. நான் நம்பின கடவுள் என்னை கைவிடலைங்க. என் பூவையும் பொட்டையும் காப்பாத்திட்டார். வசந்தா, கடவுள் ரூபத்தில் கடைசி நேரத்தில் அந்த பிள்ளையாண்டான் தான் வந்து என்னை காப்பாத்தினா. ஆமாங்க, பெத்த பிள்ளையே செய்யாத உதவிய அந்த பிள்ளை பண்ணியிருக்காரு. அந்த பிள்ளைக்கு காலம் பூரா நம்ம கடமைப்பட்டிருக்கோங்க. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம பொண்ணு தாங்க. அவளுக்கு இப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய உதவிங்க, என்னால் நினச்சி பார்க்கவே முடியல. இந்த காலத்தில்
இப்படி ஒரு நல்ல பிள்ளையை பெத்தவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. சுதா, அப்பா யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க, யாருன்னு போய் பாருங்க. வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. வாங்க வாங்க வாங்க, நல்லா வாங்க. இருக்கீங்களா ஐயா? ரொம்ப நல்லா இருக்கேன். சுதா, அப்பா. போய் ஒரு சேர் எடுத்துட்டு வாமா. அம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பாத்தியா வசந்தா, கும்பிட போன தெய்வம் நேர்லயே வந்த மாதிரி இருக்கு. ஐயோ என்ன சார் இது பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு, மனுஷனா இருக்கிற என்ன தெய்வமாக்கி என்ன தூரமாக்கிறாதீங்க. உட்காருங்க 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 தேங்க்யூ. உட்காருங்க தம்பி. தூரமாக்குறதா? நீங்க தான் எங்க குடும்பத்திலே ஒருத்தர் ஆயிட்டீங்களே. இந்த பாருங்க, நானே உங்களை நேரில் பார்த்து நன்றி சொல்லலாம்னு நினச்சிருந்தேன். நீங்கள் பெரிய இடத்து பிள்ளை வேற, நேரில் வந்தால் சரிப்படுமோ என்னமோன்னு. அதான் உங்களுக்கு சிரமம் கொடுக்கூடாதுன்னு நானே வந்துட்டேன். இதில் என்ன சிரமம் இருக்கு? ஒன்றும் இல்லை. சந்தோஷம். சரி, நீங்க இப்பதான் குணமாய் வந்திருக்கீங்க. ஆமாம், வெயில் அங்க இங்க போக கூடாது, ஸ்டெயின் பண்ணிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருப்பாங்கல்ல. அதெல்லாம் சொன்னார் தம்பி. ஆனா இவர் தான் கேட்க மாட்டேங்கிறார் தம்பி. வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடந்தது பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கு. வேலைக்கு போறேன்னு குதி குதின்னு குதிக்கிறார். வேலைக்கா? சான்ஸே இல்லம்மா. சார் நீங்க இப்ப குழந்தை மாதிரி சார், எதை செய்யணுமோ அதைத்தான் செய்யணும். நல்லா சொல்லுங்க தம்பி. இப்பதான் மறு உயிர் பொழைச்சு வந்திருக்காரு. அதை மறந்துட்டு சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கிறார். சுதா, அப்பா. தம்பி வந்திருக்காருல, ஏதாவது குடிக்கிறது கொண்டாமா. சுதா, அப்படியே உங்க அண்ணனையும் வர சொல்லுமா. சரிப்பா. ராஜேஷ் ம், இந்தாங்க. தேங்க்யூ. இது ராஜேஷ், இது எங்க அண்ணா. ஹாய். தம்பி, இவன் எப்பவுமே அப்படித்தான். இல்ல பரவாயில்லைங்க, நான் கிளம்புறேன். என்ன இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்புறீங்க? இல்லைங்க, ஒரு முக்கியமான வேலையா வந்தேன். அப்படியே முக்கியமான உங்களையும் பார்த்துட்டு வேலையா? போயிடலாம் தான். அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க தம்பி. சுதா, தம்பி அனுப்பிச்சிட்டு வாங்க. இந்தாங்க. சரிப்பா. வரேங்க. வரேம்மா. வாங்க தம்பி. டேய், உன் சிடிச்சிட்டு இப்போ வீட்டோட வச்சுக்கப்படாதா? வந்தவங்ககிட்ட வேற காமிக்கணுமா? காட்டலனா போயிருப்பான் அவன். அட அவனே கிளம்புனா கூட நீங்க விட மாட்டீங்க போல இருக்கு. இருந்து விருந்து சாப்பிட்டு போக சொல்லுவீங்க போல இருக்கு. டேய், அந்த பிள்ளைக்கு விருந்து வச்சா கூட தப்பு இல்லடா. தப்பில்ல தப்பில்ல. வயசுக்கு அந்த பொண்ணை வீட்டில் வச்சுக்கிட்டு வயசு பையனை கூப்பிட்டு விருந்து வைப்பீங்களா? உங்களுக்கு எதுவுமே தப்பில்ல. டேய், என்னடா பேசுற? உன் நாக்கு, ஐயோ, நீ இந்த குடும்பத்துல ஒருத்தன் தான்டா. வெளியாள் மாதிரி பேசுற, உனக்கு அசிங்கமா இல்ல? நீங்க பண்றது அசிங்கமா இருக்கு. ஏய் சுதா, அந்த பையன் இங்க வர்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. உன்னை கூட தான் அண்ணான்னு சொல்லிக்க எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏய் அண்ணா சும்மா கத்தாத. பெத்த அப்பா உயிரை விட வீட்டு பத்திரம் முக்கியம் நினைச்சவன் தானே நீ. அப்பா உயிரே போனாலும் பரவாயில்ல தானே நினைச்ச. ஆனா அப்பாவோட உயிரை காப்பாத்தினது அவரு. அவரை பத்தி பேச உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. ஆடுங்க ஆடுங்க, எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆடுங்க. ஒரு நாள் ஊரே காரி துப்போம், அப்ப தெரியும். ஐயோ, என்ன மாமா, பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்களா? ஆ, சொல்லுங்க மாமா. பல்லாங்குழி விளையாடிட்டு இருக்கேன். போங்க மாமா. கிராமத்துல இருந்து ஊருக்கு வந்திருக்காளே பொண்ணு பாவம், எங்கேயாவது ஊரை சுத்தி காமிப்போன்னு கொஞ்சமாவது தோணுதா? எங்க போகணும்? எங்கேயாவது கூட்டு போங்க. போர் அடிக்குது மாமா. போர் அடிச்சா திருப்பி அடி. விளையாடாதீங்க மாமா. நம்ம எங்கேயாவது வெளியில போலாம். கோயிலுக்கு கூட்டு போறீங்களா? ஏய், என்ன உங்க ஊர் பட்டிக்காடு நினைச்சிட்டியா? சென்னைக்கு வந்தா எல்லாரும் பீச்சுக்கு போகணும், ஷாப்பிங் போகணும், ஸ்கை வாக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. நீ கோயிலுக்கு போகணுங்கிற? என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா? எனக்கு எப்பவும் கோயிலுக்கு போறதுதான் பிடிக்கும். கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க மாமா. ஏன் அங்க வந்தா எனக்கு போர் அடிக்கும். கூட்டு போங்க மாமா. அப்படியே கொஞ்சம் மேல, அங்கதான் அரிக்குது. போங்க மாமா.
பாருங்களேன், லவ் பேர்ட்ஸ். ஆமா, நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அதுக்கு என்ன? மாமா, அந்த லவ் பேர்ட்ஸோட கதை உங்களுக்கு தெரியுமா? உனக்கு தெரிஞ்சா சொல்லேன். அந்த 2 லவ் பேர்ட்ஸ் இருக்குல்ல, அந்த 2 ஜோடியும் பிரியவே பிரியாதான். எப்பவும் ஒன்னாவே இருக்குமா. எங்க போனாலும் ஒன்னாவே போகுமா. ஆ, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த ஆண் லவ் பேர்டுக்கு சாப்பிடறதுக்கு பிடிக்கலனா கூட பெண் லவ் பேர்ட் சாப்பிடுன்னு சொன்னா கண்டிப்பா சாப்பிடுமா. அதே மாதிரி அதுல ஒரு பேர்ட் காணாம போச்சுன்னா கூட இன்னொன்னு எல்லா இடமும் தேடுமா. கடைசியில இது செத்துருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாவம் இன்னொன்னு செத்துருமா. மாமா, மாமா, என்னாச்சு சைலண்டா இருக்கீங்க? நீ சொன்னதை நினைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தனா அதான் தலை சுத்திருச்சு. நீ கோயிலுக்கு தானே போகணும்னு சொன்ன. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே? ஆமா. சரி வா போலாம். வா. மாமா, ஆ? என்ன நிக்கிறீங்க? வா போலாம். அடிக்கடி இந்த கோயிலுக்கு வருவீங்களா மாமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்பாவது போர் அடிச்சா வருவேன், இல்லைன்னா அம்மா தொந்தரவு தாங்காம வருவேன். ஓஹோ. அவ்வளோதான். ஏய், என்ன ஏன் மூஞ்சியை பாக்குற? சாமி தானே கும்பிட வந்து சாமியை கும்பிடு. அம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். எப்பவுமே எல்லாரும் ஒன்னாவே இருக்கணும். அம்மா, என்னோட ஆசை நடக்கணும். அதுக்கு நீங்க தான் அருள் புரியணும். ஏன் ஆசையும் நடக்கணும். எங்க அத்தை சொன்ன வாக்கும் பலிக்கணும். எப்பவும் நீ என் கூடயே இருக்கலாம். உன்னை நான் எங்க வீட்டுக்கு என் கூடவே கூட்டிட்டு போயிடுறேன். அங்க நீ எப்போ சந்தோஷமா இருக்கலாம். சரியா? நானும் என் மாமாவும் ஒன்று சேரணும். எங்க 2 பேருக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும். கடவுளே, நான் சுதாவை காதலிக்கிற விஷயத்த அவகிட்ட சொல்லணும். என் காதலை எப்படியாவது அவ ஒத்துக்கணும். எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாரும் ஒத்துக்க நீதாம்மா அருள் புரியணும். இந்தாங்க பிரசாதம். இனிமேலாவது புரியுற மாதிரி பேசு. ஏன் துளசி, வர்றியா இல்லையா? இது வரே மாமா. சார், அந்த பொண்ணோட அண்ணனை கூட்டிட்டு வந்திருக்கேன் சார். அவங்க அப்பாவில கூட்டிட்டு சொன்னேன். அந்த ஆளு ஒரு பேஷண்ட் சார். அவரை கூட்டிட்டு வந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ நான் நினைச்சது சரிதான். நல்ல விசாரிச்சிட்டியா? ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் விசாரிச்சேன் சார். வீட்டிலேருந்து பணத்தை எடுத்துட்டு போய் அவங்க அப்பாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் பணத்தை கட்டியிருக்கா சார். அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக சிட்ஃபண்ட் ஆஃபீஸ்க்கு அடிக்கடி ராஜேஷ் போயிருக்காரு சார். கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஏதோ லவ் இருக்குன்னு எனக்கு தோணுது. நினைச்சேன். ஒருத்தங்க கண்ணை பார்த்தாலே அவங்க மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறவனா, அதுவும் என் பையனை கண்டுபிடிக்க முடியாதா? இதெல்லாம் எப்படி எங்க ஆரம்பிச்சதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒன்று அனுப்பி வச்சேன். அவனை வர சொல்லு. ஓகே சார். தம்பி, சார் உன்னை உள்ள வர சொன்னாரு, போ. வணக்கம் சார். சார், என்னை பார்க்கணும்னு சொன்னீங்களே. என்னை பத்தி தெரியுமா உனக்கு? தெரியாது சார். எனக்கு ரொம்ப விஷயங்கள் பிடிக்கும். அதுல அதிகமா பிடிச்சது அடுத்தவங்களோட ரத்தத்தை பார்க்கறது. என் குடும்பத்துக்கோ இல்ல எனக்கோ கலங்கம் பண்ண நினைச்சா அவங்களுக்கு துடிக்க துடிக்க
கொன்றுவேன். Blackguard. எவ்வளவு தைரியம் இருந்தா உன் தங்கச்சியை வச்சு என் பையனை வளைக்க பார்த்திருப்பேன். சீ. பணக்கார பையன் விடும் அலைவீங்களா? என்ன சார் சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியலையா சார்? டேய், பேசாத. உங்க அப்பா ஆஸ்பத்திரியில கிடந்தானே, அவனை டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு பணம் கொடுத்தது யாரு? தெரியல சார். எல்லாம் எனக்கு தெரியும். உங்க அப்பா எப்படி டிஸ்சார்ஜ் ஆனாரு? என் தங்கச்சி தான் எப்படியோ ஏற்பாடு பண்ண சார். எப்படியோ உன் தங்கச்சி என் பையனை மயக்கி உங்க அப்பா ஹாஸ்பிட்டல் பில்ல கட்ட வச்சிருக்கா. குப்பையை பொறுக்கிற உங்களுக்கு கோபுரத்தோட வாசம் கேக்குதா? தொலைச்சிருவேன். இல்ல சார், என் குடும்பம்லாம் அந்த மாதிரி இல்ல சார். என்னடா அவன் குடும்பம்? டாடா பிர்லா குடும்பம். குடும்பமா குடும்பம். என் குடும்பத்து பொண்ணை காதலிச்சாங்கிறதுக்காக காலம் பூரா ஒருத்தன் ஜெயில இருக்கான் தெரியுமா உனக்கு? இப்ப நான் நினைச்சா கூட உன் குடும்பம் வாழ்ந்ததுக்கான சுவடே இல்லாம பண்ணிடுவேன். இல்ல சார், அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிட வேணாம் சார். என் குடும்பம்லாம் அந்த மாதிரி இல்லை சார். என் தங்கச்சி உன் பையனை லவ் பண்ண விஷயம் எனக்கு தெரியாது சார். நீங்கள் சொல்லி தான் சார் எனக்கே தெரியும் சார். தெரிஞ்சுதான் என் தங்கச்சியை கண்டிப்பாக கண்டிச்சிருப்பேன் சார். இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்களா சார், நான் பார்த்துக்கிறேன் சார். இப்போ நான் சொல்றபடி நீ செய். நீ என்ன வாங்கணும்னு ஆசைப்படுற? எஸ்ஏ ஆகணும் சார். நீ இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் அது நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். டேய், உன் குடும்பமா இருக்கணும்னா ஊரை விட்டு ஓடி போயிடு. எங்கேயாவது கண் காணாத இடத்துல இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சா கூட சொல்லுங்க சார். நீ இங்கிருந்து போற வரைக்கும் உன்னை சுத்தி 1000 கண்ணு வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். மீறி ஏதாவது செய்யணும்னு நினைச்ச? இல்லை சார், அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது சார்.